வணக்கம் நட்புறவுகளே! இன்னைக்கு நம்ம கோபத்த பத்தியான ஒரு குட்டி கதைய தான் கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். ஒரு இளைஞனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துகிட்டே இருந்தது. அப்ப அவனுடைய அப்பா அவன் கையில சுத்தியலும், ஆணியும் குடுத்தாரு. குடுத்து, "உனக்கு எப்பல்லாம் கோவம் வருதோ, அப்பல்லாம் ஒவ்வொரு ஆணியா நீ இந்த வீட்டினுடைய பின்புறத்து செவுத்துல அடிச்சுக்கிட்டே வா" அப்படின்னு சொன்னாரு. அவனும் அடிக்க ஆரம்பிச்சான். முதல் நாள் 10 அணி அடித்தான். மறுநாள் 6, 7 இப்படி ஒவ்வொரு நாளும் அடிச்சுக்கிட்டே வந்தான். இறுதியாக 45 ஆணி இருக்கும் பொழுது அவன் எனக்கு என்னுடைய கோபம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவன்கிட்ட அப்பாட்ட சொன்னான். அவனுடைய அப்பா அப்படின்னா, இனிமே கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியா நீ பிடுங்கு அப்படின்னு சொன்னார். உடனே அவனும் பிடுங்கினான். ஒவ்வொரு நாளாக அவன் கோபம் வராத நாள்லாம் பிடுங்கினோன்னே 45 நாளில் அந்த ஆணியெல்லாம் பிடுங்கி முடிச்சிட்டான். அப்பா எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன் அப்படின்னு அவனுடைய அப்பாட்ட ரொம்ப பெருமையாக சொன்னான். அது சரி, எல்லா ஆணியும் பிடுங்கிட்ட, ஆனால் அந்த பிடுங்கப்பட்ட இடத்துல உள்ள ஓட்டையை எப்படி அடைக்க போகிற அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அந்த இளைஞனுக்கு புரிஞ்சிச்சு. நம்மளுடைய கோபத்தை நம்ம நிறுத்தி கொண்டாலும் நம்மளுடைய கோபத்தினால பலரை காயப்படுத்தியிருப்போம் இல்லையா, அந்த காயங்கள் எப்படி ஆ ஆற வைக்க முடியும் அப்படிங்கிறத அவன் உணர்ந்தான். இனிமே நம்ம யார்கிட்டையும் கோபப்பட கூடாது அப்படிங்கிற முக்கியமான முடிவையும் அவன் எடுத்தான். நன்றி, வணக்கம்.